கண்டாரா சாப்டர் 1 இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து சிவாவோட முன்னோர்களுக்கு ஏன் பஞ்சரலி சாமி வருது அப்படிங்கிற ஒரு சின்ன பேஸ்லைன் இருந்து ஆரம்பிக்கிற கதை தான் இந்த கண்டாரா சாப்டர் 1 படம். இந்த கண்டாரா சாப்டர் 1 ரிவ்யூ போறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே விஜயதசமி காந்தி ஜெயந்தி தின நல்வாழ்த்துக்கள். எப்பவும் போல ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராமகிருஷ்ணன் பேசுறேன். குட்டி மெசேஜ். நான் ஹிந்து, நீ வந்து முஸ்லீம், நீ வந்து கிறிஸ்டின். எனக்கு எதுக்கு நீ வந்து கிறிஸ்மஸ் விஷ் சொல்லணும்? எனக்கு எதுக்கு நீ வந்து விஜயதசமி விஷஸ் சொல்லணும்? நான் ஒரு கிறிஸ்டின்ல, நாமெல்லாம் இதை செலிப்ரேட் பண்ண மாட்டோம்ல அப்படின்னு நான் பார்த்த மனிதர்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்டது உண்டு. என்னை பொறுத்த வரைக்கும் அதை பத்தின விஷயம் தெரிஞ்சவங்க இந்த உலகத்துல இருந்தாங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மனமாறி பகிர்ந்து ஒரு விஷ் சொல்றதுக்காக தான் வந்து உங்களுக்கும் அந்த நாளுக்கும் சம்பந்தம் இல்லைனாலுமே வந்து அந்த விஷஸ் சொல்றாங்க. இதுலயே வந்து நம்மள அன்கான்சியஸா வந்து நம்மளையே அறியாம சில விஷயங்கள் வந்து இந்த சொசைட்டி நம்மளை பண்ண வைக்குது. அப்படியெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் எதுவுமே கிடையாது. யாருக்கு வேணா யார் வேணா என்ன விஷ் வேணா பண்ணலாம். அது எந்த நாளா வேணா இருக்கலாம். ஒரு ஹிந்து ஒரு முஸ்லீம்க்கு ஹாப்பி ஆயுத பூஜையும் சொல்லலாம். ஒரு முஸ்லீம் ஒரு ஹிந்துக்கு ரமதான் தின வாழ்த்துக்களும் சொல்லலாம். அதே மாதிரிதான் கிறிஸ்டினுக்கும் ஒரு ஹிந்து ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லலாம். யாருக்கு வேணா என்ன வேணா சொல்லலாம். அதை யார் வேணா அன்போட அந்த வாழ்த்துக்களை ஏத்துக்கலாம். கொஞ்சம் இதை பத்தி நீங்க வந்து நம்ம இப்படி பண்ணிட்டு இருந்தோம்ல எத்தனை நாளா நம்மளுக்கு தெரியாம இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா இதுக்கப்புறம் வந்து மாத்திக்கோங்க. இந்த விஷயத்துல இருக்கிற ஒரு உள்ளர்த்தம் புரிஞ்சிருந்தா. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இதை முடிஞ்ச அளவுக்கு எனக்கு என்ன தோணுச்சோ அதை வந்து குட்டி மெசேஜ் சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். இன்னும் பெட்டராகவே வந்து சொல்லியிருக்கலாம்னு தோணுது இந்த விஷயத்த. ஆனால் நான் சொல்ல வந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். கண்டாரா சாப்டர் 1 ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவா வந்து இந்த படத்தோட ஸ்டன் கொரியோகிராஃபி டீமும் சினிமோட்டோகிராஃபி பண்ண கேமரா டீமுக்கும் அண்ட் ஆர்ட் டைரக்ஷன் டீம். உண்மையிலே சொல்ல போனா அந்த காலத்துல இப்படி ஒன்று நடந்திருந்தா இப்படிதான் நடந்திருக்கும்னு ஒரு விஷுவலை செமையா எடுத்து காட்டியிருக்காங்க நம்மளுக்கு. டைரக்டர் ரிஷப் ஷெட்டியோட விஷுவலை பயங்கரமா வந்து இந்த 3 விஷயத்தினாலையும் நம்மளுக்கு ஆடியன்ஸ்க்கு டெலிவர் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து ஒரு பக்கா விஷுவல் ஸ்பெக்டக்கலா இருந்துச்சு. இங்க நம்ம கூட இருக்கிற ஒருத்தருக்கு சாமி பிடிச்சிருந்தா அதை நம்ம ஃபர்ஸ்ட் டைம் விட்னஸ் பண்ணா நம்மளுக்கு எப்படி ஃபீல் ஆகுமோ அந்த மாதிரி வந்து இந்த மித்தாலஜி கலந்த சாமி பிடிக்கிற சீன்ஸ் எல்லாம் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. முக்கியமா சினிமோட்டோகிராஃபி தாங்க. என்னதான் ஆர்ட் டைரக்டர் வந்து செமையா வந்து செட்டு போட்டு ஆக்டர்ஸ் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணி ஸ்டன் டீமும் வந்து அழகா ஸ்டன் கோரியோகிராஃபியை வந்து ரிஹர்சல் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி ஆக்டர்ஸ் கிட்ட இருந்து ஆக்டிங் வாங்கியிருந்தாலும் அந்த சினிமோட்டோகிராஃபி ஒரு ஆங்கிள் வந்து தப்பா மிஸ் ஆனா ஒரு ஃபோக்கஸ் புல்லர் வந்து தப்பா வச்சாங்கன்னா மொத்தமா ஸ்பாயில் ஆயிரும். ஏன்னா அந்த மாதிரி வந்து சாமி வந்தா எந்த மாதிரி ஆடுவாங்க, நிலை இல்லாம இருப்பாங்க மக்கள் அப்படிங்கிற அந்த ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டை சினிமோட்டோகிராஃபி ஆங்கிள் லென்சிங் மூலியமா ரொம்ப அழகா இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர் நம்மளுக்கு படம் முடிச்சு காட்டியிருக்காரு. ரெண்டாவது, இந்த படத்தோட மித்தாலஜிக்கல் ஸ்டோரி கனெக்ஷன் நான்லாம் கண்டிப்பா எதிரே பார்க்கல இப்படி ஒரு கனெக்ட் வந்து வைப்பாருன்னு. சில இடங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருந்துச்சு. பட் அதை தாண்டி லாஜிக்கலா இந்த படத்தோட சினிமாட்டிக் லாஜிக்குள்ள இந்த இது வச்சா பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைச்சு வச்ச சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதுக்காகவே தயவு செஞ்சு இந்த படம் OTTல வரும் அதுக்கப்புறம் நான் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை மிஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். சில படங்கள் தியேட்டருக்காக மட்டும்தான் எடுப்பாங்க அண்ட் அந்த படங்கள் தியேட்டர்ல மட்டும்தான் ஒர்க் ஆகும். அந்த மாதிரி படம் தான் இந்த கண்டாரா சாப்டர் 1. டெக்னிக்கலி வெரி வெரி சவுண்ட் குட் ஃபிலிம். சவுண்ட் டிசைனுமே வந்து ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு டிவைன் இந்த படம் வந்து ஒரு டிவைனா ஒரு சோல்ஃபுல் ஃபீலிங் வந்து உங்களுக்கு தந்துச்சுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் அஜனீஷ் லோகநாத். பிரில்லியன்ட் ஒர்க். இந்த படத்துக்காக புதுசா சில மியூசிக் வந்து பண்ணியிருக்காரு. அது போக ஆல்ரெடி வந்த கண்டாரா படத்துல இருக்கிற மியூசிக்கையும் கொஞ்சம் ரீக்ரியேட் பண்ணி யூஸ் பண்ண சீனா இருக்கட்டும், எல்லாமே பக்காவான ஒரு சினிமாட்டிக் மியூசிக்கல் ஒர்க்கு. ஓகே ரொம்ப பாசிட்டிவா போயிட்டு இருக்கேன். ஏன்னா படம் பார்த்து முடிச்சுட்டு அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்ல வந்து பேசிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியுது. பட் இதுல இருக்கிற நெகட்டிவ் என்னன்னு கேட்டீங்கன்னா கண்டாரா 1ல படத்தை கொஞ்சம் டிராமாட்டிக்கா வந்து சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணி கொஞ்சம் ஸ்லோவா தான் வந்து மூவ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து லேகு இது இல்லாமே பண்ணிருக்கலாமே அப்படின்னு இதுக்கு முன்னாடி அந்த கண்டாரா படத்துல தோணுச்சுல, அந்த மாதிரி சில விஷயங்கள் இந்த படத்துல கொஞ்சம் நிறையவே இருக்கு. பட் கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா இந்த படத்துல இருக்கிற அந்த ஒரு விஷுவல் ஸ்டோரி கிராண்டியரை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. என்னோட கேள்வி என்னன்னா, இதை வந்து இவ்வளோ அப்சல்யூட்டா ஃபினாமினலா கொடுத்தவங்களால ஏன் அந்த சீன்ஸையுமே வந்து கொஞ்சம் என்டர்டெய்னிங்கா கொண்டு போயிருக்க முடியாதா அப்படின்னு தான் கேள்வி. எனக்கு தெரியல. கண்டாரா 1லயும் அது மிஸ்ஸிங். இப்போ ரிலீஸ் ஆன இந்த கண்டாரா 1ஓட ப்ரீக்வலான கண்டாரா சாப்டர் 1லயும் இது மிஸ்ஸிங். மற்றபடி பெரிய ஃபிளாஸ்ன்னு இந்த படத்துல எனக்கு பெருசா எதுவும் தெரியல. அந்த லேகை மட்டும் கொஞ்சம் இன்னுமே என்டர்டெய்னிங்கா கொடுத்துருந்தா படம் ஃபுல்லா வந்து ஒரு மாதிரி ஒரு டிவைன் ஃபீல்குள்ள ஸ்டார்ட் டு எண்ட் வந்து இந்த படம் வச்சிருக்குமோ அப்படிங்கிறது தான் எனக்கு இந்த படத்துல இருக்கிற ஒரே நெகட்டிவ். தாராளமா இந்த படத்தை ஃபேமிலியோட நீங்க தியேட்டர்ல மறக்காம பாத்துருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் உங்களுக்கு இந்த மித்தாலஜிக்கல் ஸ்டோரிஸ் மேல ஆர்வம் இருக்கு அண்ட் ஸ்பிரிச்சுவலா எனக்கு வந்து சில விஷயங்கள் பிடிக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கான படம் தான். கண்டிப்பா என்ஜாய் பண்ணி பாப்பீங்க இந்த படத்தை. ஃபைனலா இந்த படத்தோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் புதுசா இந்த வேர்ல்டுக்கு இந்த கண்டாராங்கிற வேர்ல்டுக்குள்ள நிறைய கேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுல நடிச்ச எல்லாருமே ஸ்பெல் பவுண்ட் ஒர்க்குன்னு தான் நான் சொல்லுவேன். சில கேரக்டர்ஸ் எல்லாம் சொன்னா ஸ்பாயில் ஆயிரும்.
அதை வந்து ஒரு டம்மி கேரக்டர்னு நினைச்சிருப்பீங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரே ஒருத்தரை மட்டும் நான் ஸ்பாயில் பண்ணி சொல்றேன். ஒரு டார்க் கேரக்டர் வந்து ஒருத்தர் நடிச்சிருப்பாரு. அவரெல்லாம் எதிரே பார்க்கல. இந்த மாதிரி நிறைய சர்ப்ரைசஸ் வந்து படத்துக்குள்ள இருக்கு. நான் வந்து எல்லாத்தையுமே ஸ்பாயில் பண்ண விரும்பல. நீங்க நினைச்சதும் இருக்கும், நினைக்காததும் இந்த கண்டாரா சாப்டர் 1 படத்துல இருக்கும். இன் பர்டிகுலர் ஆக்டிங்கை பத்தி மட்டும் சொல்லணும்னா, ஜெயராம், ருக்மணி வசந்த் அண்ட் அந்த ஊர் மக்கள் அண்ட் ஆன்டகனிஸ்ட் ரோல்ல பிளே பண்ண ஒரு டார்க்கர் சைடான ஊர் மக்கள், இவங்க எல்லாருமே ரொம்ப அழகான ஒரு ஒர்க்கை வந்து ஆக்டிங்ல கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ரிஷப் செட்டி அவரோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸை இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணி கண்டாரா 1ல பார்த்தது நீங்க வந்து கம்மி தான். இந்த படத்துல நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு விதமான ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் என்னடா பேய் மாதிரி நடிக்கிறேன் இந்த மனுஷன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு படம் பார்க்கும்போது தோணுச்சு. அண்ட் முக்கியமா ஒரு விஷயம், இந்த படத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹியூமருமே வந்து இதுக்கு முந்தின அந்த பாட்டை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாவே வந்து அந்த பீரியாடிக் ஹியூமர்ல மிக்ஸ் பண்ணி அவர் நடிச்சிருக்காரு. அதெல்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு காமெடி சீன்ஸ்ல. ஸோ ஓவராலா எல்லாத்தையுமே வந்து இந்த படத்தை பத்தி ஸ்பாய்லரே இல்லாம எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த கண்டாரா சாப்டர் 1 படத்துக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டீங்கன்னா 100க்கு ஒரு 80 மார்க்ஸ் தாராளமா தருவேன். கண்டாரா சாப்டர் 1 a visual mythological spectacle and there is a flaw but it won't bother you at the end. நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரும் நல்லா வச்சிருங்க. அவ்வளவுதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பை பாய். நான் வரேங்க.